ஆகாரம் தின்ற அளவுக்கு வந்துடுச்சு. பண்ணி மேய்க்க போயிட்டான். அப்போ தான் ஞாபகம் வருது, பசின்னு வரப்போ தான் ஞாபகம் வருது, தாப்புன்னு விட தேடி வரான். அரைக்குறை ஆடையோடு வரான். காலில் செருப்பு இல்லை, கையில் மோதிரம் இல்லை, போட்டு போன வஸ்திரம் இல்லை. போன மாதிரி வரலையா அவன். தகப்பன் பார்த்தன ஓடி போய் கட்டி அணைத்து முத்தமிட்டு உள்ளே கூப்பிட்டு வந்து விருந்து வைக்கிறார். கிடா விருந்து போல் ஒரு கொழுத்த கன்று அடிக்கப்படுகிறது. கீதவாதிகள் முழங்க நல்ல ஒரு வீடு உற்சாகமாக இருக்கிறது. மூத்த குமாரன் வருகிற பொழுது கோவப்பட்டு உள்ளே இருக்க தகப்பனை வெளில கூப்பிட்டு வந்துடுறான். என்ன நீங்கள் அனுமதிச்சிங்களா? எங்கள் நண்பர்களோடு போகிறதுக்கு என்ன அனுமதிச்சிங்களா? சத்தியத்தின்னு பார்த்தா உனக்கு நண்பனே இருக்கக்கூடாது. அப்போ உனக்கும் நண்பர்கள் இருக்கிறான், உனக்கும் வெளில போகணுன்னு ஆசை இருக்குது. நான் அலோவ் பண்ணல. சிலதெல்லாம் உள்ளே வச்சுருக்கோம். ரட்சிக்கப்பட்டுட்டான். இவன் போனான், கெட்டான், அழிந்தான், திரும்பினான், மனம் திரும்பி வந்துட்டான். இது உள்ளதுன்னு மனம் திரும்பவும் இல்லை, ஒன்றும் இல்லை. தகப்பனை சுற்றி சுற்றி வருது. ஆனால் குணப்படுத்த வேண்டியது யார்? மூத்த குமாரன். அது தெரிந்து கொள்ளணும். நீங்கள் எப்படி அவனை அலோவ் பண்ண